ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். திங்ஸோ இந்த டைமில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஸோ தட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எதை பற்றி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு 3 இயர்ஸ் கழித்து தான் குழந்தை பிறந்தது. ஸோ இந்த ஜர்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபமாக எனக்கு அமையலை. ஜென்ரலாகவே ப்ரெக்னன்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ரிஸ்க் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது கரெக்டாக. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு பிரசவத்தை முடிச்சுட்டு வர்றது திரும்ப அந்த பொண்ணு மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நான் இது வரைக்கும் வாய் வாக்கியமாக தான் கேட்டிருந்தேன். பட் கம்மிங் டு மீ, நான் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான் அது எனக்கு புரிஞ்சுது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மெச்சூரிட்டின்றதே சுத்தமாக கிடையாது. ஆஃப்டர் தட் எப்போ நான் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னியோட ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தனோ அப்போ தான் எனக்கு வாழ்க்கைனா இதுதான், மனுஷங்கன்னா இதுதான் அப்படின்னு நம்ம அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களை நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடை போட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் அப்போ தான் நான் அந்த மெச்சூரிட்டின்றதை கொஞ்சம் கண் விழித்து பார்த்து, ஓ இதுதான் லைஃப் போல், இப்படி தான் இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்களான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், அது விட்டுருவோம் நம்ம. ஸோ என்னென்னா, எனக்கு அம்மா இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பெல்லாம் எங்கள் அம்மா இல்லை. ஜென்ரலாக இப்போ கூட இன்ஸ்டாலெலாம் நம்ம பார்ப்போம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா விதவிதமாக செஞ்சு கொடுப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டைமில். பட் இருந்துமே என்னை கடவுள் அந்தளவுக்கு என்னை லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கலை. பிகாஸ் எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்தாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, நான் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு முன்னாடியே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் இது தப்பாக எடுத்துக்க வேணாம். பிகாஸ் நான் உங்களை என்னோடய ஃபேமிலி மெம்பராக நினைக்கிறதால தான் உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுது. ஸோ தட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5th மந்த் வரைக்கும் தான் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தேனே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக முடியல. இந்த பேக் பெயின் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு எனக்கு என்ன தெரியும், என்ன சொல்கிறது, எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது அப்போல்லாம். ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. தனியாக தான் நான் வீட்டில் இருப்பேன். ஏன்னா ஹஸ்பண்டுமே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே தனியாக இருக்காங்க. ஸோ அவங்க யாரும் அப்போதைக்கு என் கூட இல்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், அது விட்டுருவோம், நம்ம தேவையில்லாதது. ஸோ நான் மட்டுமே தான் வீட்டில் இருந்து என்னால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கே என்னை கூப்பிட்டு போய் விட்டுருங்க, நான் ப்ரெக்னன்சி ஜேர்னி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் சொன்னேன். ஸோ அவருமே ஒரு ஆளாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியல சொல்லிவிட்டு கூப்பிட்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டார். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் தான் இருந்தோமே. இப்போ தான் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். அப்போ சென்னையில் தான் இருந்தோம். சானட்டோரியம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த 5 மந்த்து எனக்கு எங்கள் வீட்டுக்கு எப்படி சொல்கிறதுனா, உண்மையாக எங்கள் அம்மா தான். பட் ஒரு இடத்துல கூட எனக்கு அம்மா இல்லையே அப்படின்ற அந்த ஃபீலே வரவிடலை. எங்கள் அக்கா அவளுக்குமே ஒன்றும் தெரியாது, அவளுமே சின்ன பொண்ணு தான், இன்னும் மேரேஜ் கூட ஆகலை இத்தனைக்கும் அவளுக்கு. அப்படி இருந்துமே எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா யூடியூப்லலாம் பார்த்து எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே கேட்டு கேட்டு செஞ்சு கொடுப்பாள். ஒரு வேலை கூட என்னை விட மாட்டாள். அப்படியே பெட்லேயே தான் நான் இருப்பேனே. எங்கள் அக்கா அதிலே எனக்கு சுட சுட எல்லா சாப்பாடு செஞ்சுட்டு கொடுத்து பிளேட் எடுத்துகிட்டு அதிலேயே கை கழுவிக்கோ, ஒரு வாஷ் பேஷன் கூட போய் கழுவ விட மாட்டாள் என்ன. ஸோ அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தது. இந்த டைமில் நம்ம அம்மா கூட இல்லையே, நம்ம அக்காவும்
மெச்சூரிட்டி கிடையாது, அவளும் சின்ன பொண்ணு தான், மேரேஜ் ஆகலை. ஸோ நம்ம வந்து அக்காவுக்கு ஒரு சிரமமாக இருக்கும். இதே நம்ம அம்மா இருந்திருந்தா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் மனசுக்குள்ளே. ஆனால் எங்கள் அக்கா வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு வந்து சாகிற வரைக்கும் நான் அந்த ஒரு நன்றி வந்து மறக்கவே மாட்டேன். உலகத்தில் எந்த அக்கா தங்கச்சியுமே இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. எந்த அக்காவுமே இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னுமே தெரியல. ஏன்னா என்னோடய அக்கா வந்து எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கா. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அது வந்து சொன்னால் தெரியாது. என் கூட பழகுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அதை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா எங்கள் அக்கா பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, அப்பத்துலேருந்தே சரி சின்ன வயசுலேருந்தே நிறைய அக்கா தங்கச்சி வந்து ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? எங்களுக்குள்ளேயும் லைட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மோஸ்ட்டாக எங்கள் அக்கா அப்படி கிடையாது. நான் தான் அப்படி பண்ணுவேன். ஒரு கடைக்கெலாம் எங்கன்னா வெளியே போனால் கூட எனக்கு வந்து எது வாங்கலாம், இந்த ட்ரெஸ் போட்டால் பாப்பாவுக்கு நல்லா இருக்கும்ல, என்னை வந்து எங்கள் வீட்டில் பாப்பான்னு தான் சொல்லுவாங்க, அதனால் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து வாங்கலாமா, பாப்பாவுக்கு நல்லா இருக்கும்ல, இந்த கம்பல் வாங்கலாம், அவளுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போதுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே எங்கள் அக்கா வந்து அப்படி தான் எனக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுவாள். எனக்கு மேக்கப் பண்ணி விடுறது, எனக்கு ஜடை பின்னி விடுறது, இது எல்லாமே பார்த்து எனக்கு பண்ணி எங்கள் அக்கா வந்து அழகு பார்ப்பான். ஸோ இந்த வே நான் ரொம்ப லக்கி அப்பத்துலேருந்தே சரி. இன்னும் எங்கள் அம்மா இறந்தது அப்புறம் ரொம்பவே பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா கிட்டே எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பேன், அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானாக இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி என் கையும் எங்கள் அக்கா கையும் ஒன்றா சேர்த்து சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். எனக்கு தெரியும் அம்மா வந்து இதுக்கு மேலே இருக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் 2 பேர் தான். அக்காவுக்கு நீ எப்போவும் இருக்கணும், அதே மாதிரி நீ தங்கச்சிக்கு எப்போவும் இருக்கணும், அதே மாதிரி அப்பாவையுமே கை விட்டுறாதீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் 3 பேர் கையுமே எங்கள் அம்மா வந்து அவங்க மேலே வச்சு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க உயிரோடு இருக்கப்போ தான் எதையுமே நிறைவேற்றலைங்க. நான் என்னை பற்றி சொல்கிறேன். எங்கள் அக்காலாம் கரெக்டாக தான் இருந்தாள். நான் ஒன்றும் கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹானஸ்ட்டாக இல்லை, அவங்கள வந்து நான் மதிக்கலை. அட்லீஸ்ட் அவங்க இறந்ததுக்கு அடுத்தாச்சு அவங்க கேட்ட அந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணணும்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அது. ஸோ அது ஒரு பார்ட். நான் அதெல்லாம் அப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ப்ரெக்னென்சி இது மட்டும் மெயினாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னுமே பாண்டு அதிகமாகிட்டதால் எனக்கு அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் எங்கள் அக்கா வந்து அவ்வளோ பண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வீக்லி வந்து வர சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சானிட்டோரியத்திலே எங்கள் ஏரியா கிட்டே வந்து மது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்து டெலிவரி எல்லாமே அங்கே தான் பார்த்தது. ஸோ எங்கள் அக்காவே டெய்லி வந்து என்னை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவான். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு சைடு எங்களையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு, எங்கள் அப்பா வந்து எம்டிசி பஸ் டிரைவராக இருக்கார் தாம்பரம் டிப்போவில். அவர் பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டு வருவார். ஸோ இப்படி தான் என்னோடய ப்ரெக்னென்சி ஜர்னி வந்து போயிட்டு இருந்தது. அப்பப்போ வந்து மட்டும் எங்கள் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு போவார். எல்லாமே எங்கள் அக்கா வந்து எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுப்பா. இந்த சுறா புட்டுலாம் சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கடுத்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன சாப்பிடணுமோ இந்த அத்திப்பழம் ஜூஸு, அதுக்கடுத்து ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதால் அந்த சுவரொட்டி இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் செய்யக்கூட தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எங்களுக்கு அது எதுவுமே எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுத்தது. அதனால் அதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து செஞ்சு அப்படியே நல்லா போயிட்டே இருந்தது. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த ப்ரெக்னென்சி ஜர்னிக்கு நடுவில்லாம் என்னென்ன ஆச்சுன்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை வேணால் ஒரு தனி லாகாக உங்களுக்கு போடுறேன். இப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி டேட் வந்து எனக்கு எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து 2022 தாங்க என் பையன் பிறந்தான். எனக்கு வந்து ஜூன் 26 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி டேட் வந்து டியூ டேட் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் சொன்னது என்னென்னா, உன்னாலலாம் முடியாது, நீ வந்து சின்ன பொண்ணாக வேறு இருக்க, ஸோ முடியலன்னா நீ ஆப்ரேஷனே போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் அதெல்லாம் சொன்னதாலேயோ என்னவோ தெரியல. இன்னொன்று மெயினாக என்ன சொன்னேன்னா, சின்ன பசங்க நீங்கள், உங்கள் அக்காவுக்கும் ஒன்றும் தெரியாது, கூட உங்கள் அம்மாவும் கிடையாது, அதனால் நார்மல் டெலிவரி ஆகிறதுலாம் கஷ்டம், அதனால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்லைன்னு சொல்லி என்னை ஒரு சில பேர் டீமோட்டிவேஷனாக பேசுனாங்க.
அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காகவே நார்மல் டெலிவரி நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எக்ஸசைஸ் எங்கள் அக்கா தான் என்னை வாக்கிங் டெய்லி கூப்பிட்டு போவாங்க பார்க்குக்கு. அப்படியே போயிட்டே இருந்தது. கரெக்டாக வந்து டியூ டேட்டும் நெருங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா என்னை டாக்டர் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்க. ஸோ அதாவது 1 வீக் முன்னாடியே நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்க. நம்ம வந்து டெலிவரி வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கரெக்டாக 7th மந்த் இருக்கப்ப நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். என்னை பார்த்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் பேபி பொறக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்புல வந்து சுத்தமாக ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப லோவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான் நீங்கள் உங்கள் ஹெல்த்தும் பேபி வந்து எப்போ நம்ம வெளியே எடுக்கலான்றதும் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 மந்த் எங்கள் அக்கா போட்ட எஃபர்ட், அவள் எனக்கு கொடுத்த சாப்பாடு பிடிக்கலனா கூட திட்டி முட்டியாச்சு சாப்பிட வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு அதாவது முழு பிரசவம் முழுசாக என்னோடய டியூ டேட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். ஸோ டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளே எங்களுக்கு சொல்லிட்டாங்க, ஸோ டெலிவரி பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அக்காவும் போயிட்டு சரவணா ஸ்டோர் குரோம்பேட் இருக்குல்ல, அங்கே போயிட்டு குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஆசையாக பார்த்து வாங்கி, யாரும் சொல்கிறதுக்கும் பெரியவங்க யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. எல்லாமே எங்களுக்கு அந்த நேரத்தில் உதவின ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யூடியூப் மட்டும்தான். யாருமே பெரியவங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு யாருமே சொல்லலை. நம்மளுக்கு தான் சொந்த பந்தங்களோட ரியல் ஃபேஸ் எல்லாம் அப்போ தெரியும்ல. எங்கள் அம்மா இறந்தப்ப நிறைய பேரோட முகத்திரைகள் வந்து அப்படியே அம்பலமாக வந்து கிழிக்கப்பட்டது. ஆனால் எங்கள் அம்மா எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாதது விடுங்க. ஸோ எல்லாமே வந்து நாங்களாக தான் வந்து கற்றுக்கிட்டது. எங்கள் அம்மா வந்து மேலே இருந்து எங்களை கைட் பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பேக் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விடியற் காலையிலேயே என்னை வர சொல்லிட்டாங்க. 4 மணிக்கெலாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயினே வரலை. அதனால பார்த்திங்கன்னா எனக்கு போன உடனே பார்த்திங்கன்னா விடியற் காலையில் 4 மணிக்கெலாம் வந்து இந்த பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, அதாவது வலி வர வைக்கிறதுக்காக. ஸோ அதை வந்து எனக்கு போட்டுட்டாங்க. போட்டுட்ட பிறகு அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும்தான் அட்மிட் ஆகிருக்கேனே, வேறு யாருக்கும் அன்றைக்கி டியூ டேட் இல்லை போல். ஸோ இருக்க நர்ஸு இருக்க ஆயாம்மா எல்லாருக்குமே ஒரே கான்சன்ட்ரேஷன் நான் மட்டும்தான். பெயின் வருதான்னு மேம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, வரலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தது 3 பேர் தான். எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, என்னோடய ஹஸ்பண்டு, அவ்வளோதான். என்னோடய ஹஸ்பண்ட் கூட அப்புறமா தான் ஊர்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்தார். என் கூட இருந்தது, அதாவது பெரியவங்க ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்தது என் அக்கா மட்டும்தான். ஸோ டாக்டர்ஸ் நர்ஸஸ் எல்லாமே கேட்டாங்க, ஆயாம்மாலாம் யாரும் பெரியவங்க இல்லையாம்மா கூட, ஏன்னா நீயே சின்ன பொண்ணாக இருக்கு, ஸோ எப்படி யாருன்னா பெரியவங்களை கூப்பிட்டு வர வேண்டியதானதுக்கு நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம், பெரியவங்க யாரும் இல்லாத எங்கள் அப்பா இருக்காருல்ல, அப்புறம் நான் இருக்கேன், என் தங்கச்சிக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார், வேறு யாரும் இல்லை, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அதெல்லாம் இப்போ நினச்சா கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆளாக எங்கள் அக்கா இங்கே மெடிக்கலுக்கு ஓடுறது, அங்கே ஓடுறது, எங்கள் அப்பா சாப்பாடு வாங்கிட்டு இப்படியே தான் வந்து போச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னை வந்து லேபர் வார்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போகும்போது மேம் வந்து என்னை வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நர்ஸ் இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே யாருக்குமே அன்றைக்கி டெலிவரி இல்லைன்றதால எல்லாருமே என் கூட வந்துட்டாங்க. அதுவும் என்னென்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி பெரியவங்க இல்லைன்னு தெரிஞ்சதாலேயோ என்னவோ தெரியல, எல்லாருமே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக தான் இருந்தாங்க, நர்ஸ் அந்த ஆயாம்மா எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. என்கிட்ட மேம் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு பெயின் அப்படியே லைட்டாக வர ஆரம்பிச்சுது, பெயின் வரப்போ நீங்கள் வந்து ப்ரீத் வந்து நல்லா கொஞ்சம் இப்படி வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண சொன்னாங்க, பட் ரொம்ப பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. நானும் ட்ரை பண்ண முடியல என்னால். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீடியாட்ரிஷியனா இல்லை அனஸ்தீஷியா டாக்டரான்னு எனக்கு தெரியல. இப்போ மேம் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே முடியாது, நம்ம வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே யூரின் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, இந்த ஃபவுண்டைன் மாதிரி அப்படியே
பிச்சுட்டு போகுது, என்னால் முடியல சுத்தமாக. நான் வந்து கத்துற வழியில் அப்போ நான் வந்து கூப்பிட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம ப்ரைவேட்டில் பார்க்குறதால அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹஸ்பண்டை கூட உள்ளே அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்போதைக்கு மெடிக்கலுக்கோ இல்லை எங்கேயோ போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா நர்ஸ்கிட்ட சொல்லி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்கள் அக்கா வெளியே இருக்காங்க, அவங்கள கூப்பிட முடியுமான்னு நான் வேற சொல்லி விட்டுட்டேன். எங்கள் அக்கா வந்து பார்த்து லேபர் வார்டில் அவளுக்கு ஒரே அழ வந்துருச்சு. நான் ஒரு பக்கம் அழுகுறேன். அப்புறம் ஆயாம்மா வந்து திட்டுறாங்க, நர்ஸெல்லாம் எங்கன்னா அறிவு இருக்கா, அவங்களே சின்ன பொண்ணு, கல்யாணம் வேறு ஆகலை, இதெல்லாம் பார்த்தா அவங்க பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேரத்துக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆயாம்மா வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அம்மா இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து சொன்னாங்க, பயப்படாத துளசி, அங்கே பாரு உங்கள் அம்மா வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சொன்னாங்க. சாரிட்டி ஓட்டிஸ், உங்கள் அம்மா வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, உங்கள் அம்மா வந்து உன்னை கூப்பிடுறாங்க பாரு, ட்ரை பண்ணு, அங்கே தான் நின்று பார்த்துட்ருக்காங்க உங்கள் அம்மான்ற வார்த்தையை மட்டும்தான் அந்த ஆயம்மா வந்து சொன்னாங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, எனக்கு அது எப்படின்னா இந்த 3 படத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு உருவம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கலங்கள்லாம் நிற்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி எனக்கு வந்து ஏதோ ஒரு உருவம் அங்கே நிற்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அப்படியே எங்கள் அம்மா நின்றுக்கிட்டு அப்படியே அந்த உருவம் வந்து அலமோதிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, உன்னால் முடியும், நீ நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னு மேம் என்ன பண்ணாங்க, நம்ம ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சரில் என்னை எடுத்து போடுறாங்க. அப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா நான் என்னோடய டாக்டர் எனக்கு ப்ரெக்னன்சி பார்க்குறாங்க இல்லையா, டெலிவரி, மேமோட முடியை நான் பிடிச்சி இழுத்துட்டு மேம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹின்னல் பண்ணுறேன். பார்த்தா அந்த ஒரு செகண்ட் தாங்க, ஏன்னா தலை வந்து திரும்பிடுச்சின்னாங்க மேம் வந்து. ஸோ தலை வந்து திரும்ப, அதனால வேறு வழி இல்லை, நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. நான் டக்குன்னு இப்படி வந்து நான் பண்ணுறேன்னு சொன்ன அந்த ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தையோட தலை வந்து திரும்பியிருக்கு. ஸோ என்னோடய பாபாவா இல்லை அம்மாவான்னு தெரியல, பட் அப்போ வந்து நான் பாபாவை வந்து பெருசாலாம் வந்து கும்பிட்டதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் பாபானா தெரியும், கும்பிடுவேன். அந்த நேரத்தில் எங்கள் அம்மா பண்ண மிராக்கிள், ஒரே ஒரு செகண்ட் டக்குன்னு அந்த குழந்தை வந்து தலை திரும்பியிருக்கு. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணவும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் டெலிவரியில் வரா மாதிரி என் பையன் வந்து அப்படியே டபுள்க்குன்னு வந்துட்டான் வெளியே. அப்புறம் பார்த்திங்கன்னா மேம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இது வந்து ரியலாகவே ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். ஏன்னா குழந்தையோட தலை வந்து திரும்பிடுச்சு. திரும்ப எப்படி அந்த ஒரு செகண்ட் திரும்பினதால தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு செகண்ட் நீங்கள் விட்டுருந்தா கூட தலை வந்து திரும்ப வேறு பொசிஷனுக்கு திரும்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொன்னாங்க, உங்கள் அம்மாவோட பிளஸ்ஸிங் தான் அப்படின்ட்டு. டாக்டரே வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் த்ரூ அவுட் த ஜேர்னி அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மேமே பார்த்திங்கன்னா குழந்தைய கையில் எடுத்து கொடுக்கும்போது அவங்களே வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்க. டோன்ட் வரி துளசி, ஆர் நார்மல் பேபியுமே நார்மலாக இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, குழந்தை நல்லபடியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா மேம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் அப்படியே வந்து டெலிவரி ஆகிடுச்சு, அப்படியே ஒரு பெரிய ஒரு சவுண்டு கேட்டிருக்கு போல் கீழே வந்து. நான் கரெக்டாக என்னை லேபர் வார்டுக்கு கூப்பிட்டு வரப்போ எங்கள் அக்கா வந்து அப்போ தான் குழந்தையோட பெட் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு போயிருக்கா. ஸோ என்னை கூப்பிட்டு போனது எங்கள் அக்காக்கே தெரியாது. வந்த ரூமில் பார்க்கும்போது தான் நான் இல்லைன்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, செக் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா போல். நான் லாஸ்ட்டாக ஒரு சவுண்டு கொடுத்ததும் எங்கள் அக்காவும் அப்பாவும் அலறி அடிச்சுட்டு மேலே வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மேம் வந்து குழந்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு சிங்கக்குட்டி தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ வலி இருந்த எனக்கு என் குழந்தைய அப்படியே தூரத்துலேருந்து பார்த்ததும் பார்த்திங்கன்னா அந்த வலி எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியல. மேம் வந்து எனக்கு அந்த நார்மல் டெலிவரிக்கு அடுத்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க இல்லையா, நார்மல் டெலிவரிக்குமே நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் போடுவாங்க. ஸோ அது போடுறாங்க, எனக்கு எதுவுமே தெரியல. நான் அப்படியே என் குழந்தையே பார்த்துட்ருக்கேன், அப்படியே அழகாக குட்டியாக என் கையில் வந்து காமிச்சாங்க தூக்கி.
அப்புறம் அங்கே இருக்க ஆயாம்மா வந்து திட்டினாங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணை என்ன படாத பாடு படுத்திட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக வந்து திட்டினாங்க என் பையனை. அதுக்கடுத்து வெளியே கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. எனக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப எமோஷ்னலான பார்ட். குழந்தைய வாங்குறதுக்கு இருந்தாங்க எங்கள் அக்கா, அப்பா, ஹஸ்பண்ட். அதுவே எனக்கு போதும். ஸோ அப்பயுமே எங்கள் ஹஸ்பண்ட் கூட இல்லாததால் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு வாங்க தெரியல. அக்கா கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் முன்ன பின்ன இந்த மாதிரி பிறந்த குழந்தையெல்லாம் எப்படிங்க தூக்க தெரியும்? அக்காவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அதெல்லாம். ஸோ எங்கள் அக்கா வந்து அப்படியே அழுதுட்ருக்கா போல். சிஸ்டர் நானாக வாங்குறது எனக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன். பட் உள்ளே அவ்வளோ வலி இருக்குது. இது எங்கள் அம்மா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா உடனே அந்த குழந்தைய வந்து வாங்கியிருப்பாங்க. என் அக்காவுக்கு தூக்க கூட தெரியல குழந்தைய அந்த அந்த நேரத்தில். அதுக்கடுத்து அங்கே இருக்க நர்சஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் தான் வாங்கணும், ஏன்னா உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் தான் அம்மாவாக இருந்து இவ்வளோத்தையும் பார்த்துருக்கீங்க, ஸோ நீங்கள் தான் வாங்கணும், பயப்படாதீங்க, நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா என் பையனை வந்து ஃபஸ்ட்டு கையில் வாங்கினா. இன்னும் சொல்லப்போனால் என் குழந்தைக்கு நான் அம்மாவாக இருந்து பண்ணதை விட என் அக்கா தான் அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும். இப்போ எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ பிறந்து இப்போ தான் ஒரு 4 month ஆகுது. என் குழந்தைக்கு நான் அம்மாவாக இருந்ததை விட எங்கள் அக்கா வந்து அம்மாவாக இருந்தது தான் ரொம்ப அதிகம். அது என் பையனுக்கே தெரியும். இப்போ வரைக்கும் என் பையனுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ அவங்க பெரியம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா எப்போவுமே சொல்கிறது, எனக்கு எங்கள் பையன் பிறந்தப்பே சொன்னது, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்த பிறந்தா கூட என்னோடய ஃபஸ்ட்டு குழந்த வந்து எப்போவுமே சிண்டு தான் அப்படின்னு சொல்லுவாள் எங்கள் அக்கா. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி குழந்தை எல்லாமே கொடுத்துட்ட பிறகு அப்படியே நாங்கள் வந்து ஒரு 2 daysலேயே வந்து நீங்கள் இது பண்ணிடலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அக்கா வந்து குழந்தைய வாங்கி குழந்தைய பார்த்து, அப்போ குழந்தை வந்து அப்பப்போ கக்கா போயிடுவோம், அது எல்லாமே தொடச்சிட்டு எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஏன்னா என்னதான் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எழுந்துக்கக்கூடாது இல்லையா? பெட்லேயே தான் இருப்பேன் நான். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த ப்ரெக்னன்சி ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆகும், பீரியட்ஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு பேண்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேட் மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு அம்மா வந்து செய்யலாங்க. ஏன்னா நம்ம பெற்ற குழந்தைக்கு அவங்க செய்கிறது அது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் எங்கள் அக்கா வந்து என்னை நிற்க வச்சு எனக்கு எல்லாமே சரி, அந்த பீரியட் பேண்டீஸ் போட்டு விடுறது, நான் போகிற மோஷன் எல்லாமே அள்ளி போடுறது, என் பாப்பா ஒரு பக்கம் பார்க்குறது, எனக்கு பண்ணிகிட்டே இருப்பாள் எங்கள் அக்கா. திடீர்னு பார்த்தா குழந்தை அழ ஆரம்பிப்பான். உடனே அப்படியே விட்டுட்டு ஒரே நிமிஷம் இரு ரோஸு, நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன்னு குழந்தைக்கு பண்ணுவாள். திரும்ப அப்படியே எனக்கு வலிக்கும், இருமா அம்மா அழுறால, அம்மாவும் பாவம் இல்லை, நான் போய் அம்மாவையும் பார்க்குறேன், இதோ வந்துடுறேன் பெரியம்மா, தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு உடனே என்கிட்ட வந்து எனக்கு இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதால சாப்பிட முடியாதா, அதனால் எனக்கு ஒரு பக்கம் ஊட்டிக்கிட்டு அப்படியே குழந்தை அழுகுறானான்னு பார்த்துக்கிட்டு, அப்போ தான் கரெக்டாக நான் சாப்பிட்டு எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பேன். அப்போ குழந்தை அழுவான், டக்குன்னு என்னால் தூக்க முடியாது. ஒரு சைடு அப்படியே குழந்தைய தூக்கி வச்சுட்டு அப்படியே தட்டிக்கிட்டு இப்படி தான் எங்கள் அக்கா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டா. அங்கே வந்து இப்போவுமே சொல்லுவாங்க, நாங்கள் இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ டெலிவரி வந்து பார்த்துருக்கோம், போயிருக்கோம், ஒரு அம்மா கூட வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க அக்கா வந்து உனக்கு இது இவ்வளோ பண்ணியிருக்காங்க, உலகத்தில் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இப்படியே இருக்கணும், உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லி எங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எமோஷனாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தும் சும்மாவா, அதுக்கடுத்து தான் இன்னும் வேலை. ஸோ குழந்தைக்கு பால் எல்லாம் நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு நார்மல் டெலிவரிக்கு இந்த லேகியம்லாம் இன்னமும் சாப்பிட சொன்னாங்க. அதுவும் தெரியல, அதுவுமே அங்கே இருக்க ஆயாம்மா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் இந்த லேகியம் சாப்பிட்ணுன்னு. அது எல்லாமே எங்கள் அக்கா யூடியூப்பில் பார்த்து பண்ணி எனக்கு செஞ்சு கொடுத்து, ஒரு பக்கம் எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து குழந்தையோட துணிலாம் கக்கா துணி துவைக்கிறது. ஏன்னா அக்கா வந்து என்னையும் குழந்தையும் பார்த்துருக்கிறதால
தனியாக எங்களை விட்டுட்டு போய் துணி துவைக்க முடியாது. அப்படி இருந்துமே அப்பா வந்துட்ட பிறகு அப்பா துவைப்பார், எங்கள் அக்கா போய் அலசுவா. நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பேன். எதனா செய்யலான்னு கிட்ட வந்தால் கூட ஒழுங்காக போய் உட்காரு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டாங்க எனக்கு. இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, நிறைய இருக்குது, சும்மா கொஞ்சம்லாம் கிடையாது. எனக்கு இதிலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். மெயினான விஷயமே கூட நிறைய மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏன்னா லென்த்தாக போயிட போகுதுன்றதால நான் வேறு கொஞ்சம் எமோஷனாக ஆகிட்டதால் என்னென்ன சொன்னேன் என்னென்ன சொல்லலைன்றதே எனக்கு தெரியல. பட் ஒரு சில மெயினான விஷயம்லாம் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் விஷயம் நான் மெயினாக சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது, நோட் பண்ணி வச்சுருந்தேன்னா நான் அது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு பார்ட் ஆஃப் த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எனக்கு இப்படி தாங்க என்னோடய ப்ரெக்னன்சி ஜர்னி போச்சு. ஸோ எங்கள் அக்கா இல்லை அப்படின்னா நானும் என் பையனும் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. பிகாஸ் அவ்வளோ ரிஸ்க்கு என்னோடய ப்ரெக்னன்சியில் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுதான் நான் அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் என்ன மாதிரியான ரிஸ்க் ஹெல்த் வைஸாக ஃபேஸ் பண்ணுன்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அப்புறமா சொல்கிறேன் பாருங்கள். அப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் அந்த வார்த்தை சொன்னதுக்கே. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யாருமே பண்ணாத அளவுக்கு எங்கள் அக்கா என்னை பண்ணியிருக்கா. ஸோ அது நான் சாகிற வரைக்கும் நானும் அந்த நன்றியை மறக்க மாட்டேன். என் குழந்தையும் அந்த நன்றியை மறக்க மாட்டான். கண்டிப்பாக என் பையனுக்கு நான் சொல்லுவேன். இப்போ சொன்னால் புரியாது, பட் இப்போவே அவனுக்கு எங்கள் அக்கானா ரொம்ப பிடிக்கும். அவன் பெருசான பிறகு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என் பையன் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. எனக்கு ஒரு மாதிரி கேராகிடுச்சு, என்னன்னு தெரியல. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு மாதிரி தலை சுற்றுது சாய் டிவோட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். எமோஷ்னலாக நான் போய் முடிக்கல. ரொம்ப ஹாப்பியாக தான் நான் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேனே. ஸோ இந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் என்ன மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டனோ அது எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து வீட்டில் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே குழந்தைய அப்படி இப்படி வளர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 years ஆகிடுச்சு என் பையனுக்கு. ஸோ இதுதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. இந்த வீடியோலேயே சொல்லிடலான்னு தோணுது. பிகாஸ் ஐ கான்ட் வெயிட் டு ஷேர் தோஸ் திங்ஸ். பட் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணால் இதுக்கு மேலே டைம் இல்லை. இதில் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகெயின் வேறு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓம் சாய்ராம்.